இப்போ அதே போல வந்து இந்த இந்தியாவில் ஏற்றுமதி பொருட்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு மாற்று வழி கிடைக்குமா சார்? இந்த 4-5 மாதத்துக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டங்கள் வந்து ஏற்றுமதி ப்ராப்ளம் ஏற்பட்டு சில தேக்கணைகள் ஏற்பட்டு வேறு வழியான ஏற்றுமதிகள் ஏற்றி அதுக்கான வழிகள் பண்ணி செயல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறது 5 மாதத்துக்கு அப்புறமா இந்த செயல்லாம் குறையும். இவங்க பண்ண வரிகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு கண்ட்ரோலில் வந்துடும். அது வர சொல்ல நல்ல வழி. ஆனால் சில விஷயங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்றுமதி பண்ண சொல்ல அவங்களுக்கு நீடான பொருள் அவங்க கண்டிப்பாக தேட்டாங்கன்னா அவங்க தான் அதை அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சப்போஸ் ஒரு பனானா வேணும், சப்போஸ் ஒரு வாழைப்பழம் வேணும், சப்போஸ் ஒரு சின்ன பொருள் வேணும்னா கூட அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது அவங்களுக்கு தெரியாதவன் செய்யக்கூடிய இந்த வரி. ஆனால் இந்த வரினால பயப்பட வேண்டாம். ஆனால் ஃப்யூச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஃப்யூச்சர் வந்து வெரி டேஞ்சரஸ். 2026-27 ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட். நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க.